வணக்கம். யாருக்கெல்லாம் இப்போ நோய் வரும்னு பார்க்கலாங்க. யாருக்கெல்லாம் நோய் வரும்? இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வீக்னஸ். அந்த காலத்து மனிதர்கள் மாதிரி கிடையாது. அவர்கள் நல்ல ஒரு உணவை நிம்மதியாக பொறுமையாக வளர விட்டு சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு நமக்கு அது இம்யூனைசேஷனும் போச்சு, நல்ல குவாலிட்டியான உறவும் கிடைக்கிறதில்ல. அது இல்லாமல் ப்ரெஷர் லைஃப், அழுத்தமான உலகம், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். பொருள் சார்ந்த உலகம். சரி, நம்ம கம் டு த பாயிண்ட். யாருக்கு நோய்கள் அதிகமாக வரும்? யாருக்கு சார் வரும்னு கேட்குறீங்களா? லக்னத்திற்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியான 4ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் 6ஆம் வீட்டுக்குரிய ருண ரோக சத்ரு ஸ்தான என்ற அதிபதியும். என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்களா? ருணம் ரோகம், அடிப்படுறது, கடன் படுறது, ரோகம், சத்ருன எனிமிகள், இந்த மாதிரி விஷயங்கள், கோர்ட்டு கேஸு, எதிரிகள், பில்லி சூனியம் 6ஆம் இடம் சொல்லும். அதனால தான் 6ஆம் வீட்டுக்குரியவன் லக்னாதிபதியோட பலம் அடையக்கூடாது. அப்படி பலம் அடைஞ்சிட்டார், லக்னாதிபதின்றது நம்ம ஜாதகி இல்லை ஜாதகன். லக்னாதிபதியை விட 6க்குரியவன் பலமாக இருந்தால் நம்மை விட நம் எதிரி பலமாக இருப்பான், நம் நோய் பலமாக இருக்கும் என்று ஒரு பொருள். இப்போ அந்த 6க்குரியவன் சுகாதிபதியான 4க்குரியவனோடு சேர்ந்திருந்தால் அதிகமாக அவர்களுக்கு நோய்கள் ஏற்படும், கடன்கள் ஏற்படும், சத்துரு தொல்லைகள் ஏற்படும். இது மட்டும் இல்லை, 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம் அல்லவா, அம்மாவுக்கு அதிபதி. அந்த தாயாருக்கும் அடிக்கடி சில விதமான ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கவே செய்யும். மன்னிக்கவும், ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கவே செய்யும். அதே போல் தாயார் உடவும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தோன்றி மறையும். அதை சில நேரத்தில் தாயே விரோதத்தன்மையோடு பார்ப்பாள், அல்லது தாயை ஜாதகன் இல்லை ஜாதகி விரோதத்தன்மையோடு பார்ப்பார். இல்லை தாயார் அவர்கள் ஜாதகனையோ ஜாதகியோ ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக பொருட்படுத்த மாட்டார். மற்ற குழந்தைகள் மேல் இருக்கும் அன்பு போல இவர்கள் மேல் வைக்க மாட்டார்கள். இதெல்லாம் மிக மிக நுணுக்கமான விஷயங்கள். சரி, இதுக்கு என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, லக்னாதிபதியை பலப்படுத்த வேண்டும். சுகாதிபதியே என்ற 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் யாராக வருகின்றதோ அவரை நாம் பூஜித்து வணங்கி அவருடைய நவரத்தன கல்லை நான் அன்றைய தினம் அணிந்து, ஒரு கோயில் சென்று அணிந்து அவரை பூஜை புனஸ்காரம் செய்து அவருடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வர 4ஆம் இடம் வலுப்பெறும். அப்போது தான் இந்த கடன் வம்பு வழக்கிலிருந்து நாம் விடுபட முடியும், நோயிலிருந்து விடுபட முடியும். அது மட்டுமல்ல, தன்வந்திரி பகவான் நோய் தீர்க்கும் மருந்து அவர்கிட்ட தாங்க இருக்குது. எல்லாம் என்ன இருக்குது? மெடிசன் இருக்குது. அவர் தான் குளோபல் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியோடைய சேர்மன் மாதிரி, ஓனர் மாதிரி. அவர்கிட்ட எல்லா விதமான நோய்க்கும் மருந்து உண்டு. தன்வந்திரி பகவானை வணங்கி வர நோய்கள் நம்மை விட்டு விலகும். நன்றி.